கேட்கணுங்க. நான் என்ன சொன்னேன், இப்போ அந்த எல்ஐடிக்காரங்க நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பர் கால் பண்ணி வண்டி எடுத்துட்டு வராங்க. திருத்தணியில் தற்கொலை செய்து கொண்ட விவசாயி உடலுக்கு பதிலாக பீகார் இளைஞரின் உடலை மருத்துவமனை மாற்றிக் கொடுத்ததால் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஒரே முக உருவம், ஒரே வயது போன்ற காரணங்களால் உடல்கள் மாறியதன் பின்னணி என்ன? திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த பூஜிரெட்டிப்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் 55 வயதான விவசாய கூலி தொழிலாளி ராஜேந்திரன். இவர் தீராத வயிற்று வலியின் காரணமாக கடந்த சில வருடங்களாக அவதியுற்று வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் வயிற்று வலி அதிகரித்ததால் வலி தாங்க முடியாத அவர் பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். அவரை மீட்ட அக்கம்பக்கத்தினர் திருத்தணி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். ஆனால் அவரது உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக மாறியதால் மேல் சிகிச்சைக்காக அன்றைய தினமே திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார். இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனை பிரேத பரிசோதனை கூடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. பிரேத பரிசோதனை முடிந்து ராஜேந்திரனின் உடலை வாங்குவதற்காக அவரது மகன் பாரதிதாசன் மற்றும் உறவினர்கள் வந்துள்ளனர். உடலில் போர்த்தப்பட்டிருந்த துணியை அகற்றி முகத்தை பார்த்தபோது உறவினர்கள் அது வேறு ஒருவரின் உடல் என்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இதன் பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் ராஜேந்திரன் குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட உடல் திருவள்ளூர் அடுத்த விஷ்ணுவாக்கம் பகுதியில் 6 வழிச்சாலை பணியிலிருந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த மனோஜ் என்பவரது உடல் என்பது தெரிய வந்தது. கூலி தொழிலாளி மனோஜ் மாரடைப்பு ஏற்பட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனை அழைத்துச் செல்லும் போது மரணமடைந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவருடைய உடலும் திருவள்ளூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி பிரேத பரிசோதனை கூடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இதில் ஏற்பட்ட குளறுபடியால் உடல் மாறிப்போனது தெரிய வந்தது. இதனிடையே மனோஜ் உடல் இங்கிருக்க ராஜேந்திரன் உடல் எங்கே என்று விசாரித்த போது மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளி மனோஜ் உடலுக்கு பதிலாக திருத்தணி பகுதியைச் சேர்ந்த தொழிலாளி ராஜேந்திரன் உடலை மாற்றி மனோஜ் உறவினர்களோடு தனியார் ஆம்புலன்ஸ் மூலமாக பீகாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மருத்துவர்கள் தொடர்பு கொண்டுள்ளனர். இதில் ராஜேந்திரன் உடல் பீகார் நோக்கி மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர் சென்றிருப்பதை அறிந்தனர். இதையடுத்து உடலை மீண்டும் திருவள்ளூர் கொண்டு வர உத்தரவிட்டனர். உயிரிழந்த இருவரும் ஒரே டிஷர்ட், முக உருவம், உடல் பருமன், நரைத்த தாடிமுடி உள்ளிட்டவையோடு இருந்ததால் உடல் மாற்றி அனுப்பி வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. ஒரு பெண்ணத்தை எப்படி குத்தானுப்புதுன்னு தெரியல. ஒரு தலைமை மருத்துவமனை எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கன்றது தெரியல. எப்படி ஆம்புலன்ஸ்ல அனுப்புறாங்கன்னு தெரியல. அவர் மருந்து குடிச்சு இறந்தவர். இப்போ இங்க இருக்கிறவர் பாத்தீங்கன்னா விபத்துல இறந்தவரா இருக்கிறாரு. விபத்துல இறந்தவருக்கும் மருந்து குடிச்சு இறந்தவருக்கும் கூட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஒரு மருத்துவருக்கு வித்தியாசம் தெரியலன்றது ஆச்சரியமா இருக்குது சார். அப்ப உண்மையிலே இங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்களா இல்ல மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்களா? இது போல எத்தனை வழக்குகள் இவர்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நம்பி நடந்துட்டு கொண்டு இருக்கிறது. எப்படி அவ்வளவு அசால்ட்டா பண்ணி இருக்கிறாங்கன்றதே புரியல சார். பீகாருக்கு போயிட்டு இருக்குது பாடி. உண்மையான தம்பியும் பிள்ளையும் எல்லாரும் இங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்க. ஆனா பாடி பாத்தீங்கன்னா பீகாருக்கு ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்குது. இவ்வளவு அலட்சியமாக இருப்பதா என கேட்டு மருத்துவமனை ஊழியர்களிடம் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அங்கு வந்த போலீசார் மருத்துவமனை ஊழியர்களிடம் விசாரணை நடத்தினர். பின்னர் பீகார் சென்ற உடலை திருப்பிக் கொண்டு வர நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்ததால் விவசாயி ராஜேந்திரனின் உறவினர்கள் சமாதானமடைந்தனர். ஒரே முக உருவத்தால் திருத்தணி பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் உடல் பீகார் மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட சம்பவம் திருவள்ளூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.